கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்கமே, உன் அப்பன் உனக்கு சக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்து இருக்கிறேன். என் குழந்தையே, உன் அப்பன் இன்று உனக்கு 6 பேருடைய பெயரை சொல்லப் போகிறேன். இந்த 6 பேரும் சேர்ந்து மொத்தமாக உனக்கு செய்வினைகளை செய்ய துணிந்தார்கள். இந்த 6 கூட்டு களவாணிகளும் யார் என்று உன் அப்பன் உனக்கு அடையாளம் காட்டித் தரப்போகிறேன். நான் அவர்களுடைய பெயர்களை உனக்கு சொல்லப் போகிறேன். என் தங்கமே, காலம் தாழ்த்தாமல் இவர்களிடத்தில் நீ தப்பிவிட வேண்டும். இந்த அப்பனுடைய வாக்கினை நீ கேட்டு இவர்கள் யார் என்று தெரிந்து கொள். என் பிள்ளையே, சில நேரத்தில் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான் இன்று உன் அப்பன் உனக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். என் தங்கமே, உன்னை சுற்றி உனக்கு இது போன்ற கெடுதல்களை செய்ய நினைத்தவர்களை நீ அறிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம் அப்பன் நம்மை தேடி எப்பொழுதாவது தானே வருகின்றார். வருகின்ற நேரத்தில் நம்மை பயமுறுத்தாமல் நமக்கு நல்ல வாக்கினை தந்துவிட்டு செல்லக்கூடாதா என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, உண்மையான சில விஷயங்களை நான் உன்னிடத்தில் மறைத்து உனக்கு பயமில்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்று அப்பன் நாளும் நினைத்து கிடக்கின்றேன். வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை யதார்த்தங்களும் உனக்கு தெரிய வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள், நமக்கு கெடுதல்கள் செய்வார்கள் என்று உனக்கு கட்டாயம் தெரிய வேண்டும். சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளாமல் நான் நல்ல பிள்ளை, நான் வெள்ளந்தியான பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு திரிந்தால் இந்த உலகத்தில் நிச்சயம் உன்னால் வாழவே முடியாது. உன்னை இந்த உலகம் குழி தோண்டி புதைத்துவிடும். எப்பொழுது குனிவாய் உன்னை குழிக்குள் தள்ளிவிடலாம் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சாமர்த்தியமான சாணக்கியமாக இருக்கத்தான் வேண்டும். என் பிள்ளையே, சாமர்த்தியமாக வாழ தெரிந்தவன் மட்டும்தான் இங்கு பிழைக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் இங்கு வாழ தகுதியற்றவர்கள். இங்கே மற்றவர்களை விட எல்லாம் நீ சாணக்கியத்தனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, முன்பெல்லாம் நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது எல்லாம் கெட்டவர்கள் வாழ்ந்து நல்லவர்கள் அழிய தொடங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில் இதற்கு மேலும் இதையெல்லாம் விட்டு வைப்பது சரியில்லை என்பதனால்தான் இந்த அப்பன் இன்று உனக்கு அவரை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன். என் குழந்தையே, முன்பெல்லாம் ஒரு பிரச்சனை என்றால் அதை சமாளிக்க சுற்றி இருக்கின்ற உறவுகள் முயற்சி செய்வார்கள். யாரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள். ஆனால் இன்று இருக்கின்ற உறவுகள் எப்பொழுது குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வரும், எப்பொழுது இவர்கள் பிரிவார்கள் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு இப்பொழுது நாம் தயாராக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அப்பேற்பட்ட உறவுகள் தான் சுற்றி இருக்கின்றது எனும் பொழுது நாம் கவனமாக இருந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் சற்று வித்தியாசமானவர்கள். எந்த நிலையில் வந்தாலும் சரி, நல்ல நிலை மட்டும் வந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை திரும்பி பார்க்கும் அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை எப்பொழுதுமே இவர்கள் நோட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான்.
இந்த 6 பேரும், அதாவது அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? 6 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதாவது உன்னுடைய தந்தை வழியில் இருக்கக்கூடிய அண்ணனுடைய பிள்ளைகளாக, வாழ்வில் பிள்ளைகள் மற்றும் அவர்கள் பேரன் பேத்திகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். என் பிள்ளையே, இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக கோபம் கொண்டதற்கு, குடும்பத்தின் மீது இத்தனை வஞ்சனைகளை கொண்டு செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு சென்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? சொத்து விவகாரம்தான். உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை நன்றாக இருந்து விட்டால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்களா அல்லது இவர்கள் நன்றாக இருக்கின்றார்களா? இவர்கள் நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது. நம் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் நன்றாக வாழ வேண்டும். இவர்கள் முன்னிலையில் தான் எப்பொழுதும் உயர்வாக தெரிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருப்பவர்கள், இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, அப்பன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, அப்பன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்காணித்து இவர்களுக்கான தண்டனையை கொடுக்கின்ற நேரத்தை தான் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இவர்கள் தண்டனையை நான் கொடுப்பதை விட என் குழந்தை உன் கையால் கொடுப்பதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் அதனுடைய பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கின்றது. என் குழந்தையே, இந்த 6 பேருடைய பெயர்களின் முதல் எழுத்தை இப்பொழுது சொல்லப் போகிறேன். சரியாக குறித்து வைத்துக்கொள். முதலாவது 2வது நபர் சு, 3வது 4வது நபருடைய பெயர் வி. இந்த 5 பேருக்கும் தலைமை ஏற்று நடக்கக்கூடிய 2 பெயர் பா. அதாவது இந்த எண்ணிலுடைய நபர்கள் மற்றவர்களோடு சேராத போலவும், உன்னிடத்தில் உன் குடும்பத்தை நல்லபடியாக பழகுவது போலவும் நடந்து உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணத்தையும் தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் சென்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு நடப்பதை அங்கு சொல்கின்றார்கள், அங்கு நடப்பதை இங்கு சொல்வது கிடையாது. ஏனென்றால் அது அவர்களது குடும்பம் அல்லவா? இது போன்ற காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த 6 பேரும் தன் குடும்பத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள். செய்வினைகளை இவர்கள் செய்ய நினைத்து அது பலன் கொடுக்காமல் போனது. ஏனென்றால் உன் குல தெய்வத்தினுடைய துணை இருக்கின்றது. உன் அப்பனுடைய காத்து நடத்தி கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுதும் தெய்வம் எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் துணை நிற்பார்கள். இப்பொழுது உன் பக்கம் நியாயம் இருப்பதனால் உன் குடும்பத்திற்கு தெய்வம் துணை நின்று கொண்டு இருக்கிறது. இவர்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய் என் பிள்ளையே. இவர்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்து பார். நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதில் யாரேனும் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய வாரிசை பறிகொடுத்து விட்டு கண்ணீர் விட்டு கதறி நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இவருக்கெல்லாம் தண்டனை தெய்வம் கொடுக்கத்தானே செய்யும். இவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்தானே காரணம். அவரை பழி வாங்கவில்லை, அவர்களுடைய கர்ம பலன்கள்தான் இதற்கான தீர்வினை கொடுக்கின்றது. என் குழந்தையே, நீ எதற்காகவும் கலங்காதே. உனக்கு துணையாக உன் அப்பன் இருக்கும் வரை யாராலும் உன்னை நெருங்க முடியாது. அப்பன் என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்து இது போன்ற இடங்களிலிருந்து நிச்சயம் உன்னை நான் குடும்பத்தையும்
நான் காப்பாற்றுவேன். நீ மறந்து விடாதே, உன் அப்பன் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கின்றேன். என் நிழலில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதனை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். மற்றது எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.